So good afternoon students. So exercise 7.11, continuation of the previous video. In the previous video I have given you the introduction about definite integrations, and now I move on to the modulus function எப்படி integration பண்றது அதே exercise தான். அதுக்கு அப்புறம் modulus function எந்தெந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கங்க. So question number 5, question number 6, 5, 6, then question number 18. 5, 6, 18 நான் எப்படி பண்ணது சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. 5, 6, 18 ஒரே மாடல். முதல்ல 5, 6 எழுதிக்கிறேன் நான். 5th sum -5 to 5. 5, 6, 18 எல்லாம் ஒரே மாடல். Question number 5 integration -5 to 5. -5 to 5 modulus குள்ள x plus 2 dx. ஓகேவா? modulus குள்ள x plus 2. அது 2 to 8 modulus குள்ள x minus 5. 2 to 8 modulus குள்ள x minus 5. திருப்பி இன்னொரு -5 to 5 modulus குள்ள x plus 2. 2 to 8 modulus குள்ள x minus 5 dx. ஸோ மாடுலஸ்னு வரும்போது உங்களுக்குள்ள எல்லாமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் வரும். அதுமாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். பட் இட்ஸ் ஈஸி வே டு ஃபைண்ட் அவுட் இஸ் ஷார்ட்கட். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, மாடுலஸ் குள்ள இருக்கிறது 0 போடுங்க. x plus 2 equal to 0. அப்ப x ஓட வேல்யூ -2. அதே மாதிரி அங்கேயும் சைமல்டேனியஸா பண்றோம். x minus 5 equal to 0. அப்ப x ஓட வேல்யூ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பீஸா இப்ப உடைங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் இன்டகிரேஷன் லோயர் லிமிட் -5 ல இருந்து உங்களுக்கு எந்த ஆன்சர் வந்திருக்கு? -5 ல இருந்து -2 க்கும் -2 ல இருந்து அப்பர் லிமிட் -5 ல இருந்து உங்களுக்கு எந்த x வேல்யூக்கும் -2 ல இருந்து 5 க்கு அதே மாதிரி அங்கேயும் பிடிங்க. ஸோ ஹியர் ஆல்சோ லிமிட், அதாவது 2 to உங்களுக்கு வந்த ஆன்சர் 2 to 5 க்கும் 5 to முடியுது 8. 2 பீஸா முதல்ல உடைங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்கட். இப்போ மாடுலஸ் இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து x plus 2, இங்க x minus 5. மாடுலஸ் பத்தி கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் இட் இஸ் லிமிட் ஸ்பிளிட் ஆயிடுச்சா நோ நீட் டு பாதர் அபௌட் தி மாடுலஸ். நவ் -5 ல இருந்து -2 குள்ள ஒரு நம்பரை இமேஜின் பண்ணிக்க. லெட் மீ இமேஜின் -3. -3 ன்னு எதுமே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? ஐ ரிப்பீட் அகைன். -5 to -2 குள்ள ஒரு நம்பரை இமேஜின் பண்ணிக்க. -5 ல இருந்து -2 குள்ள ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நான் -3 ன்னு இமேஜின் பண்ணிட்டேன். -3 எதுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. -3 plus 2 ஆன்சர் -1. அப்போ நெகட்டிவ் வருது. அடுத்தது -2 to 5 குள்ள ஒரு நம்பரை இமேஜின் பண்ணிக்கங்க. பிட்வீன் தான் சொன்னேன். -2 to 5 குள்ள பிட்வீன் ஒரு நம்பர் 0 எதுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 plus 2 பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வருது. இப்போ இங்க புரியாதது இங்க கவனிங்க. 2 to 5 ஒரு நம்பர் இமேஜின் பண்ணீங்க. 3 எதுமே மாடுலஸ் பார்க்கவே பார்க்காத. 3 minus 5 -2 அப்போ நெகட்டிவ் வருது. இல்ல 3 வேணாமா 4 இமேஜின் பண்ணிக்க. 4 minus 5 -1 அப்போ நெகட்டிவ். அடுத்தது 5 to 8 ஒரு நம்பர் இமேஜின் பண்ணிக்க. 6 minus 5 1 வந்து பாசிட்டிவ். 7 minus 5 2 வந்து பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ். இந்த மாதிரி முதல்ல சம்ம போட்டு அதுக்கப்புறம் நார்மல் இன்டகிரேஷன்ஸ் எப்படி இன்டகிரேஷன் பண்ணுவ? -x square plus 2x lower limit -5 upper limit -2 x square by 2x lower limit -2 upper limit 5. இப்போ அப்ளை பண்ண ஆன்சர் அதே மாதிரி அங்க minus of x square upon 2 minus 5x 2 to 5 plus x square upon 2 minus 5x 5 to 8. இப்போ என்ன தெரியுமா தப்பு நடக்கும்? You guys will be doing mistake in calculations. So இந்த மாடுலஸ் உங்களுடைய பெரிய drawback calculations. So calculations alone do it carefully. அது உங்களுடைய பாடு that you have to do on your own. Okay, you have to do on your own. Question number 5 can answer 29. Question number 6 can answer. Question number 6 can answer 9. And question number 18 க்கு 0 to 4 modulus x minus 1. So அதுவும் நான் போட்டுறேன். So question number 18 0 to 4 modulus குள்ள x minus 1 dx. modulus குள்ள x minus 1
அப்புறம் என்ன பண்ண சொன்னா ஸ்டெப் நம்பர் 1 ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் உள்ள இருக்கிறது என்ன பண்ணணும், x minus 1 equal to 0 அப்ப x ஓட வேல்யூ 1. So first split into two pieces or 2 or 3 எத்தனையோ. லோயர் லிமிட் என்ன 0. உனக்கு வந்த ஆன்சர் 1. அடுத்தது எங்க முடிஞ்சது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் 1 to 4. Now மாடுலஸை பத்தி கவலையே படாது. ஜஸ்ட் இமேஜின் x minus 1 alone. இப்போ 0 to 1 குள்ள ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்க 1.5 சாரி 0.5 0.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0.5 minus 1 நெகட்டிவ் 0.6 இமேஜின் பண்ணிக்க 0.6 minus 1 நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் ஆஃப் த கொஸ்டின் மாடுலஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் 1 to 4 ஒரு நம்பர் 2 2 minus 1 1 பாசிட்டிவ் 3 minus 1 2 பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆஃப் x minus 1. ஒரு நார்மல் இன்டகிரேஷன் x இன்டகிரேட் பண்ணு 1 இன்டகிரேட் பண்ணு. So now apply the upper limit and lower limit, you will get the answer 5. Next, miscellaneous exercise. I will have the same modulus will come out. Miscellaneous exercise. Question number 33. Miscellaneous exercise. Question number 33. அதுவும் நான் இங்கே பண்ணுறேன். இதை அழைச்சிட்டு பண்ணுறேன். Question number 33. Miscellaneous. So question number 33 miscellaneous 1 to 4. Question number 33 miscellaneous 1 to 4 modulus pillar x minus 1 x minus 2 x minus 3 x minus 1 x minus 2 x minus 3 dx. Step number 1 shortcut. Modulus pillar equal to 0 போட்டா x ஓட வேல்யூ 1 x ஓட வேல்யூ 2 x ஓட வேல்யூ 3. So now split the intervals. Okay வா? Lower limit 1. உனக்கு வந்த ஆன்சர் 1. So 1 to 1 சேம் லிமிட் அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஆன்சர் வந்து முட்டை. So 1 வந்து அப்ப எடுத்து சரி ஓகே இவனா உனக்காக எழுதுறேன் 1 to 1. அடுத்தது வந்த ஆன்சர் அடுத்த ஆன்சர் வந்து 2. அடுத்தது எங்க முடிஞ்சது அங்க ஆரம்பிக்கணும் 2 to 3. அடுத்தது 3 to நேரா அப்பர் லிமிட். So 1 to 1 இப்ப ஆன்சர் என்ன 0. So finally எனக்கு என்ன வந்துச்சு 1 to 2 2 to 3 3 to 4. இப்போ மாடுலஸ் பத்தி ரெகுலேட் தி மாடுலஸ். just imagine இது x minus 1 இது x minus 2 x minus 3. உடனே பிளஸ் பண்ணக்கூடாது. should not do the plus. just wait. okay. இப்போ 1 to 2 குள்ள ஒரு நம்பர் இமேஜின் பண்ணிக்க. substitute in each one. check the positive negative alone. don't tell the value. positive negative. so 1.5 1.5 substitute பண்ணா இந்த ஃபங்க்ஷன் first function positive or negative positive. 1.5 minus 2 minus 0.5 அப்ப negative. அடுத்தது negative தான் வரும் ஏன்னா 1.5 minus 3 அப்ப negative. அடுத்தது 2 to 3 குள்ள ஒரு பாயிண்ட் இமேஜின் பண்ணிக்க 2.5 substitute பண்ணா positive 2.5 positive 2.5 negative. 3 to 4 குள்ள நம்பர் 3.5 substitute பண்ணா positive 3.5 na positive. now simplify 1 to 2 x minus 1 minus x plus 2 minus x plus 3 dx. 2 to 3 x minus 1 x minus 2 minus x plus 3. 3 to 4 x minus 1 x minus 2 x minus 3 dx. now எங்கெங்கெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. plus x minus x cancel plus x minus x cancel. so finally I got 1 to 2. so finally I got 1 to 2 x 5 minus 1 4. next minus 3 plus 3 cancel x 3 to 4 3x minus 6 dx.
அதுக்கப்புறம் நார்மல் இன்டெகிரேஷன்ஸ் அண்ட் நார்மல் சப்ஸ்டியூஷன்ஸ் யூல் கெட் 19 upon 2. அதுக்கப்புறம் நார்மலா இன்டெகிரேஷன் பண்ணி போறது. So one more time repeat பண்ற modulus functions. If they are giving 3 modulus, you miscellaneous sum. Just x minus 1 equal to 0 and x equal to 1. X minus 2 equal to 0 and x equal to 2. X minus 3 equal to 0 and x equal to 3. Now split the interval. Lower limit தான் first ஆரம்பிக்கணும். 1 2 உனக்கு வந்த number 1. Then இங்க முடியறதா இங்க ending point, a should be starting point. 1 2 அடுத்த number 2. Then 2 2 அடுத்த number 3. Then 3 2 அடுத்த number 4. Next அது 1 to 1 னா ப்ராப்பர்ட்டி பிரகாரம் 0. We leave it. 1 to 2 குள்ள ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க. Just substitute the function positive positive. Like this you can do. Okay, modulus function முடிஞ்சிச்சு. Next odd function and even function you have to go. So odd function even function னா என்ன சொன்னா f of minus x equal to minus f of x னு வந்துச்சுனா the entire question is answer 0. f of minus x equal to positive f of x னு வந்துச்சுனா you guys should do in two ways. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு sums. So question number that is maximum in the cos power 5 sin power 5 அங்கலாம் வரும். அந்த மாதிரி क्वेश्चंस தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். So question number 11 13 14 11 13 14. So 13 14 first நான் பண்றேன். So question number 13 14 and 11. First 13th one. 0 minus pi by 2 to plus pi by 2. Minus pi by 2 to plus pi by 2 sin power 7x dx. Sin power 7x dx. So நான் என்ன சொன்னேன் property. என்ன property? Minus a to a f of x minus a to a f of x dx வந்து 0 னு எழுதலாம். எப்ப f of minus x வந்து minus f of x வந்து அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? odd function. அப்ப ஆன்சர் டைரக்டா முட்டன்னு போடலாம். Next 2i's 0 to a f of x னு மாத்திக்கலாம். எப்ப f of minus x equal to f of x னு வந்தா because calculation இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 2i's ஒரு லிமிட் அப்ளை பண்ண டைம் சேவ் ஆகும் 2i's போட்டு. So now first questionல f of minus x equal to என்ன வருது? Step number 1. முதல்ல f of x னா என்னது? Question sin power 7x. Wherever x comes minus x. Wherever x comes minus x. அப்பனா sin of minus theta minus sin theta. இத பண்ணா minus sin power 7x அப்ப minus f of x. So f of minus x equal to minus f of x வந்தா your answer must be, since it is odd function, the integration value is 0 of 1 plus tan x. Question number 8. 0 to pi by 4. 0 to pi by 4 log of 1 plus tan x. Okay. 0 to pi by 2 log of pi by 4. 0 to pi by 4 log of 1 plus tan x dx. So first என்ன பண்ண? Limit apply பண்ண. Golden property apply பண்ணா என்ன வருதுன்னு முதல்ல பாரு. Then you can do on as usual. First question I imagine பண்ணிக்க. Equation number 1. So golden property, that is 0 to pi by 4 log of 1 plus. Wherever x comes நான் என்ன பண்ணணும்? Pi by a minus x. So tan of a minus b. So 0 to pi by 4 log of 1 plus. Tan of a plus b formula என்ன? Tan a minus tan b upon. So formula எழுதுறா tan a minus tan b upon 1 plus tan a tan b. So in place of a க்கு பதிலா pi by 4. 0 to pi by 4 log of 1 plus. So in place of a க்கு பதிலா pi by 4, b க்கு பதிலா x. அப்புறம் tan pi by 4 value வரும் 1 தான் வரும். So you will get again. So 1 minus tan x upon 1 plus tan x. So normal LCM I equal to 0 to pi by 4 dx போட மறந்துடாதீங்க. Log of normal LCM 1 plus tan x 1 minus tan x 1 plus tan x. Therefore I equal to 0 to pi by 4 log of I got 2 upon 1 plus tan x dx. Now log m by n formula என்ன வரும்? Log m by n formula வந்து 0 to pi by 4 log m minus
log n. Okay, log m minus log m. So therefore finally limit உள்ள டேக் பண்ணுங்க. So 0 to pi by 4 log 2 minus 0 to pi by 4 log of 1 plus tan x dx. Equation number 2. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா என்ன நடக்கும்? ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ஆட் பண்ணா 2i, ரைட் சைடில் ஆட் பண்ண ரைட் சைடில் 0 to pi by 4 log 1 plus tan x. இங்கேயும் இங்கே மைனஸ் டேர்ம் இருக்கு. ஸோ லெட் மீ ரைட் தட் ஆல்சோ. ஸோ 0 to pi by 4 log of 1 plus tan x minus 0 to pi by 4 log 2 add என்ன பண்றோம் minus 0 to pi by 4 log of 1 plus tan x cancel 2i log 2 ன்றது கான்ஸ்டன்ட். மிச்சம் என்ன இருக்கும் உள்ள 1 இன்டகிரேட் பண்ணா x க்கு லிமிட் அப்ளை பண்ணா pi by 4. So finally I got 2i equal to log 2 into pi by 4. இந்த 2 கீழே கொண்டு போயிட்டா log 2 into pi by 8 I got pi log 2 upon 8. So the correct answer is pi log 2 upon 8. Yes, question number 7 also completed. So till one question number 1, 2, 3, 4, 5, 6, 7 completed, 8 completed, 9 completed. Now 10th sum. 0 to pi by 2, 2 log sin x minus log sin 2x. Okay, so question number 10, 0 to pi by 2. Question number 10, 0 to pi by 2, 2 log sin x minus log sin 2x. So ரெண்டு லாகரிதம் வந்தாவே log m minus log n ஃபார்முலா வரது நிறையவே வாய்ப்பு இருக்கு. So log என்னோட ஃபார்முலா யூஸ் ஆகும்? m log n னா log n power m. இன்னொன்னு log m minus log n னா log m upon n. So first question I imagine பண்ணிக்க equation number 1. ஏன்னா 0 னு ஆரம்பிக்குது. There may be a possibility of applying a golden property. So 0 to pi by 2 log 2 மேல போயிடுது minus log sin 2x dx. Next 0 to pi by 2 log m minus log n or log of m by n. Next 0 to pi by 2 sin 2x 2 sin x cos x னு எழுதலாம். Then sin square x. ஓகேவா? So log of sin square x upon sin 2x எப்படி எழுதலாம்? 2 sin x cos x னு எழுதலாம். sin x sin square x cancel ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு tan x. So 0 to pi by 2 log tan x upon 2 dx. Again log m by n. Log m by n formula. So கொஞ்சம் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் கிரிட்டிக்கல் சம் தான் இருக்கும். So I equal to 0 to pi by 2 log m by n again log m minus log n. இப்போ இது I1 இது I2. எப்பவுமே I2 ரொம்ப ஈஸியா பண்ணலாம். I1 வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஓகே, I2 ஃபர்ஸ்ட் முடிச்சிடறேன். I2 என்னது? கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும்? 0 to pi by 2 1 இன்டகிரேட் பண்ணா x லிமிட் அப்ளை பண்ணா என்ன வரும்? pi by 2. So log 2 into pi by 2. I2 முடிச்சாச்சு. இப்போ I1 ல என்ன இருக்கு? I1 0 to pi by 2 log tan x. Again golden property apply பண்ணு. So I equal to 0 to pi by 2 log tan x க்கு பதிலா pi by 2 minus x tan 90 minus x cot x. So I equal to 0 to pi by 2 log cot x dx. Okay, so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. So இது ஈக்குவேஷன் நம்பர் இது 1 அடிச்சிடலாம். So யூஸ் ஆகல. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 into 2 ஆட் பண்ணு. எதனால நான் 2 steps I'm going forward. log tan x log cot x ஆட் பண்ணு. log m plus log n log mn tan x cot x பக்கத்துல வருது கேன்சல் ஆயிடும். அதனால தான். So therefore I got
2i1 equal to 0 to I plus I plus I na 2i 0 to pi by 2 log tan x இன்னொன்னு log cot x log m plus log n இடம் எல்லாம் இங்க எழுதுறேன் log m plus log n அப்ப நான் 2i equal to 0 to pi by 2 log mn அப்ப நான் என்ன வரும் tan x into cot x log mn tan x into cot x na value எவ்வளவு 1 ஏன்னா tan x into 1 by tan x cot x reciprocal 1 by tan x log 1 so 2i equal to 0 to pi by 2 என்னவா மாறிச்சு log 1 log 1 ஓட வேல்யூ 0 அப்ப 2i equal to 0 னா i ஓட வேல்யூ 0 அப்ப நான் இந்த மொத்த இந்த i1 ஓட வேல்யூ எவ்வளவு 0 so finally எனக்கு இருக்க இந்த மொத்த இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது therefore final answer is 0 plus log 2 into pi by 2 so log 2 into pi by 2 the answer so 10th one முடிச்சாச்சு 11th one ஏற்கனவே முடிச்சாச்சு 12th one already completed 13th one completed 14th one 14th one teach பண்ணனும் 15th one already completed 17 already completed now 16th one so 16th one is pending 17th one completed 18th one completed I'll finish it off 19th one then remaining sums in the next video then miscellaneous few more I'll teach you so question number 19 0 to a f of x dx question number 19 Question number 19 0 to a f of x 0 to a f of x dx is equal to 2y's 0 to a f of x dx if f and g are defined as question if f of x equal to f of a minus x g of x plus g of a minus x equal to 4 g of a minus x equal to 4 okay இந்த கண்டிஷன்ல கொடுத்துட்டாங்க இத நம்ம என்ன பண்ணனும் ப்ரூவ் பண்ணனும் okay this one I have to prove so first என்ன கொடுத்திருக்காங்க f of x g of x see I have written wrong f of x into g of x so first given என்னது first prove that LHS 0 to a f of x g of x dx golden property apply பண்ணு 0 to a wherever x comes என்ன பண்ணனும் a minus x f of a minus x next step இதுல f of a minus x க்கு பதிலா என்ன போடலாம் g of x f of a minus x க்கு பதிலா என்ன போடலாம் 4 minus g of x f of a minus f of g of a minus x க்கு பதிலா 4 minus g of x இங்க வந்து கொண்டு வந்திருக்கேன் next உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்கும் பாருங்க so உள்ள மல்டிப்ளை பண்ணினா you get 4 times so I think equation number 0 to a f of x g of x இல்லையா இது I ன்னு இமேஜின் பண்ணிக்க இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு இமேஜின் பண்ணிக்க உள்ள மல்டிப்ளை பண்ணு 0 to a 4 f of x minus f of x g of x dx எல்லாமே I equal to equation number 2 so இப்போ first equation second equation add பண்ணு அப்ப I plus I என்ன வருது 2I first equation 0 to a f of x g of x second equation 4 f of x minus f of x g of x எல்லாமே same integrations so 2I equal to 0 to a 4 f of x ரெண்டு பக்கம் 2 4 cancel பண்ணா 2i is 0 to a f of x 2i எங்க ஆரம்பிச்சோம் பொறுமையா பாருங்க from this g of a minus x na 4 minus g of x then உள்ள multiply பண்ண first equation second equation add பண்ண I got the answer next video few sums with the miscellaneous